மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கேர்மாலம் மலைப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களான கெத்தேசால், காணக்கரை, ஜெயரஸ்புரம், பூதாளபுரம், ஓரத்தி, சிக்குன்சேபாளையம், கேர்மாலம் உள்ளிட்ட இந்த மலை கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மலைப்பகுதியானது தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களுக்கு தற்போது வரை தொலைத்தொடர்பு வசதியோ இணையதள வசதியோ அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் ஏற்படுத்தி தரவில்லை என்பது இவர்கள் இந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. இந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களோ அல்லது பள்ளிகளுக்கோ தொலைத்தொடர்பு வசதி மற்றும் இணையதள வசதி ஏற்படுத்தி தராததால் இந்த மக்கள் இன்னும் இந்த டிஜிட்டல் மயமான உலகில் பல்வேறு சேவைகளை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக கேர்மாலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கேர்மாலம் வனத்துறை அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு சென்று அவர்களின் ஆன்லைன் மூலம் சேவைகளை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது விவசாயிகளுக்கு தனித்துவமாக அடையாள எண் வழங்குவதற்கான முகாம்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இங்கு இணையதள வசதி இல்லாததால் இந்த சேவையும் பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மேலும் தற்போது ரேஷன் கார்டுகள் KYC முறையில் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கென இணையதள வசதி கிடைக்கும் செல்போன் டவர், அதாவது கர்நாடக மாநிலம் அருகே உள்ள கர்நாடக மாநிலம் உடையார்பாளையம் பகுதியிலிருந்து உள்ள செல்போன் சிக்னல் கிடைக்கும் இடங்களை தேடி உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பாறைகள் மற்றும் யானைகள் நடமாடும் பகுதிகளுக்கு மலை கிராம மக்கள் நடந்து சென்று அங்கு தங்களது ரேஷன் கார்டு புதுப்பிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகியும் இந்த மலை கிராம மக்களுக்கு இதுவரை இணையதள வசதியோ தொலைத்தொடர்பு வசதியோ கிடைக்கவில்லை என்பது இப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கிராமங்களைச் சேர்ந்த மலை கிராம மக்கள் பலமுறை இங்கிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் சென்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு மனு அளித்தும் இதுவரையும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் மத்திய அரசின் மூலம் BSNL அல்லது தனியார் செல்போன் நிறுவனம் சார்பிலோ இங்கு டவர் அமைத்து இணையதள வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை உள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டும் இப்பகுதியில் தொலைத்தொடர்பு வசதியோ இணையதள வசதி இல்லாததால் ஆன்லைன் மூலம் மாணவர்களும் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.